தன்வி வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க உருண்டை சாப்பாடு உருட்டி கொடுக்குறாங்க. தன்வியோட பாட்டி எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை வேதா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நாம் அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கம் வராமல் அப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு தூக்கம் வரல, அங்கே தன்வியோட தூங்கியே எனக்கு பழக்கமாயிடுச்சு, தனியாக தூங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி, அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. சரிப்பா, நான் உனக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. விக்ரம் அவங்களோட மாடியிலேருந்து அப்படி பார்த்துட்ருக்காரு. வேதா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டா எதுவுமே கேட்கவே இல்லை. ஃபோன் அடிக்கிறாரு. அப்பயும் வேதா பார்க்கவே இல்லை. அப்போ திரும்பி பார்த்துட்டோன்னே சொல்கிறாரு, எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணுறது, ஏன் எடுக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் ஃபோனை சார்ஜில் போட்டால் தான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லையா, இப்போ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், என் உயிர் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. உன்னோட உயிர் இங்கே பத்திரமா இருக்குது, நீ கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க. வசந்த் வீட்டுக்கு வராரு. வந்தவொடனே எங்கே வாங்க ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கேட்குறாங்க. அதுவா, ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஆமாம், வேதா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னது வேதாவா, இந்த வீட்டு வேலைக்காரி நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தை கேட்குறாங்க. அப்படியே அமைதியாக நிற்கிறாரு. டேய் கம்முன்னு இருடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. இல்லை, வேதா தான் இங்கே எல்லாமே. வேதா தன்விக்கு அம்மா மாதிரி, அதனால தான் கேட்டேன். வேதா இல்லாமல் ஒரு வேலையும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விக்ரமோட அம்மா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ கடவுளே, அவன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான், நம்மளை தேவையில்லாமல் மாட்டி விட்டுருவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. வேதா எல்லாமே எதுவுமே நடக்காதா, என்னதான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி நம்ம போகலாம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து போகிறாரு. வேதா தூங்க முடியாமல் கஷ்டப்படும் போது காவேரி சொல்கிறாங்க, நீ இங்கே தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, ஆனால் அங்கே தன்வி நல்லா தானே தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பெல் அடிக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேதா கதவை ஓப்பன் பண்ணால் தன்வி. நீ என்ன தன்வி, எப்படி வந்த இங்கே, தனியாக வந்த, எப்படி வந்த, கதவை யார் ஓப்பன் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேதா கேட்குறாங்க. இல்லை, எனக்கு அங்கே தனியாக தூங்க பிடிக்கல, உங்கள் கூடவே தூங்கி எனக்கு பழகிடுச்சா, அதனால் நான் உங்கள் கூட தூங்கட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க. சரி எப்படி கதவை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அப்போ பின்னாடியே விக்ரம் நிற்கிறாரு. ரெண்டு பேருமே நிற்கிறாங்க. அப்பா நீங்களும் வாங்கப்பா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேதா கூட போய் தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து வேதா கூட நல்லா தூங்குறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விக்ரம், வேதா, தன்வி 3 பேருமே வேதாவோட ரூம்லேயே நல்லா தூங்கிட்டாங்க. விக்ரமோட அம்மா போயிட்டு தன்வியை ரூமில் பார்க்குறாங்க. காணோம், ஐயோ எங்கே தன்வியை காணோம், எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சுற்றி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. வந்து அவங்க அண்ணி எல்லாருமே தேடுறாங்க. குழந்தை எங்கே போயிருக்கோம், நைட் இங்கே தானே தூங்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் தேடுறாங்க. அவங்க பொண்ணு மட்டும் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணின்னு வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே விக்ரம், ஐயோ அங்கே கத்துறாங்க, தன்வி டைம் ஆகிடுச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு வெளியே. கதவை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அப்படியே பார்த்துட்டாங்க. அவங்க ரிலேஷன் பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம், தன்வி 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகி அப்படியே நிற்கிறாங்க. வேதா உள்ளேருந்து பார்க்குறாங்க. ஐயோ இவங்க போய் அங்கே மாட்டிக்கிட்டாங்க போல இருக்கே, முன்னாடியே போயிருக்கலாம், கொஞ்சம் லேட்டாக நல்லா தூங்கிட்டு இருக்கோம், அதனால தான் போக முடியலையே, நைட்டு ரொம்ப நேரம் பேசுனதுனால தூங்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வேதா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அந்த வந்த ரிலேஷனோட பொண்ணுக்கு பயங்கரமாக கோவப்படுது. நீங்கள் எதுக்காக அவங்க ரூமில் போய் தூங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ விக்ரம்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே நிற்கிறாரு. தன்வியாலும் எதுவுமே பேச முடியல. நான் மாட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க.